தாவேகா வேட்பாளர் பட்டியல அறிவிக்கிறதுல ஏன் இவ்வளவு இழுபறி நினைக்கிறீங்க? தேர்தல் நேரம்னும் போது ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் அப்படின்னு நினைச்சு டார்கெட் பண்ணி எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. ஆனா எதை பத்தியுமே கவலைப்படாம அசால்ட்டா அது என்ன மாதிரியான மனநிலைன்னு தெரியல. அது சுத்தமாவே அரசியலுக்கு பொருந்தாது. விஜய் அரசியலுக்கு வந்து அன்ஃபிட்டு. நாளைக்கு வேட்பாளர்கள் பாருங்க, 234 தொகுதி அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னா பெரிய விஷயம். ஏன்னா வேட்பாளர்கள் இல்லை. வேட்பாளர் இல்லையா இல்லைன்னா புஷியானந்த் வந்து காசு கேட்கறதுனால யாரும் போட்டியிட முன் வரலையா? சார் யாரு சார் காசு கொடுப்பா? 5 கோடி ரூபா கொடுக்கணுங்கிறாங்க, புஷியானந்துக்கு 2 கோடி ரூபா கொடுக்கணுங்கிறாங்க. பெரிய லெவல்ல பேரம் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. தாவேகா வாழ்க வாழ்கன்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு தாவேகா ஒளிக ஒளிகன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பெரம்பூர் மக்கள் கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க? பனையூர்லேருந்தே வெளியில் வர மாட்டேங்கிறீங்க, பனையூர் விட்டே வெளியில் வர மாட்டேங்கிறீங்க, வீட்டை விட்டே வெளியில் வர மாட்டேங்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஓட்டு போட்டால் நீங்கள் வந்து எப்படி எங்களுக்கு செய்வீங்க, எங்களோட எப்படி நீங்கள் இருப்பீங்கன்னு கேட்பாங்கன்றதுனால 2 கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்து பெரம்பூரில் ஒரு பெரிய வந்து ஒரு வீடு பங்களாவை வந்து வாங்குறதுக்கு ரெடி பண்ணியிருக்காரு. இப்போ விஜய் வந்து அந்த வீடை வந்து ரெனோவேட் பண்ணி அதில் தான் இனிமேல் வந்து விஜய் இருக்க போகிறாரு, பெரம்பூரில் தான் இருக்க போகிறாருங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது எப்படின்னா இது வந்து ஒரு கண் துடைப்பு, ஏமாத்துறது. நான் பெரம்பூரில் தான் இருக்க போகிறேன், என்னை ஜெயிக்க வச்சிங்கன்னா நான் பெரம்பூரில் தான் இருப்பேன், உங்களால தான் இருக்க போகிறேன், உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன் வந்து விஜய்க்கு இருக்கு. இது வரைக்கும் விஜய் வந்து 2 வருஷமா வீட்டுக்குள்ளே இருந்துட்டாரு, ஏசி அறைக்குள்ளே இருந்துட்டாரு, தனி விமானம் அது இதுன்னு இருந்துட்டாரு. ஆனால் இப்பயாவது வந்து விஜய் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி புரிஞ்சு இறங்கி ஒர்க் பண்ணாருன்னா அட்லீஸ்ட் குறைஞ்சது நிச்சயமா வெற்றி வாகை சூட முடியாது. இந்த தடவை முதலமைச்சராக வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அட்லீஸ்ட் இப்படி எல்லாம் பண்ணார்னா அவருக்கு அவர் தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், இல்லைன்னா அவர் தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்காது. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்காரு. அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். திமுக அதிமுக எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தொகுதி பங்கீடு லேட் ஆனதுனால வந்து வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிறதுல லேட் ஆச்சு, அது புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் தாவேகா வந்து தனித்து தான் போட்டியிடுது. இது வரைக்கும் எந்த கட்சியுமே அதோட கூட்டணி சேரலை. ஆனாலுமே தாவேகா வேட்பாளர் பட்டியல அறிவிக்கிறதுல ஏன் இவ்வளோ இழுபறி நினைக்கிறீங்க? நாளை மறுநாள் வெளியிடுறாங்கன்னு சொல்கிறாங்க, நாளைக்கு வெளியிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. எதனால் இந்த இழுபறி, என்ன நடக்குது சார்? நாளைக்கு மகாபலிபுரத்தில் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் வச்சு 234 தொகுதிக்கும் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு ஒரு செய்தி இருக்குது, வந்திருக்கு அஃபிஷியலாக. ஆனால் இது வரைக்கும் வந்து இந்த தாமதத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா 110 வேட்பாளர்கள் தான் இது வரைக்கும் அவங்க செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 110 வேட்பாளர்களுக்கு மேலே அவங்ககிட்ட வேட்பாளர்கள் இல்லை, யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது இப்போ ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய கூட்டணி, அதே மாதிரி டிஎம்கே நிறைய கூட்டணி. ஸோ இவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. தொகுதிக்கு எந்த தொகுதியை வந்து கூட்டணிக்கு கொடுக்கறது, அதில் யாரை வேட்பாளராக நிறுத்த போகிறாங்க, இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அவங்க வந்து தாமதப்படுத்திட்டு இருக்காங்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. இப்போ எடப்பாடி பார்த்தீங்கன்னா இப்போ 23 பேர் நினைக்கிறேன் நட்சத்திர வேட்பாளர்கள்னு வந்து அறிவிச்சிட்டாரு. எல்லாருக்கும் முன்னாடி 23 பேரை வந்து எடப்பாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஆனால் எந்த பிரச்சனையுமே இல்லை, யாரோடையுமே கூட்டணி கிடையாது. அவங்க தான் முழுக்க டிசைட் பண்ண வேண்டியது அவங்க தான். அப்படி இருக்கும்போது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வேட்பாளர்கள் தேர்வில் வந்து விஜய் கலந்துக்கிட்டாரு. ஒரு செட் ஆஃப் வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேட்பாளர்கள் வந்து ஆர்வம் காட்டல டிவிகேல நிற்கிறதுக்கு. மேக்சிமம் புஷியானந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண் ராஜா, நிர்மல்குமார் எல்லாம் முயற்சி பண்ணி அவங்கவுங்க தனிப்பட்ட சோர்ஸில் பார்த்திங்கன்னா ஆட்களை பிடிச்சிட்டு வந்து கிட்டத்தட்ட 110 வேட்பாளர்கள் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் மிச்ச தொகுதிக்கு வேட்பாளர்கள் இல்லை. இன்னைக்கு இரவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணி நாளைக்கு காலையில் வேட்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ணியே ஆகணுங்கிற நெருக்கடியில் இருக்காங்க டிவிக்கு. ஸோ நாளைக்கு 234 தொகுதியில் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அனௌன்ஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இல்லைன்னா முதல் பட்டியல் அப்படின்னு சொல்லி ஒரு 110 பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து இன்னொரு செக்டார் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து உண்மை. ஸோ இன்னொரு உண்மையும் சொல்கிறேன் கேளுங்க. அந்த முதல் வேட்பாளர்கள் தேர்வில் மட்டும்தான் விஜய் வந்து கலந்துட்டுருக்காரு. அடுத்தடுத்த வேட்பாளர்கள் தேர்வில் வந்து விஜய் கலந்துக்கவே இல்லை. விஜயே அதில் கலந்துக்கல, நீங்களே பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு புஷியானந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் இவங்க விட்டுட்டு போயிட்டாரு. அவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த வேட்பாளர்களே தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுக்க அரசியலுக்கு வந்துட்டாரு. அரசியலுக்கு வந்து மக்களுக்கு பெரிய லெவலில் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வெறும் மாற்று கட்சியாக இருப்பாங்க டிவிக்கு அப்படின்னு தான் மக்கள் வந்து நம்பினாங்க விஜய். ஆனால் அதில் 1% கூட வந்து விஜய் வந்து பூர்த்தி செய்யலை. அதாவது வந்து மக்கள் எதிர்பார்த்ததை விஜய் செய்யலை. 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா விஜய் வந்து மக்கள்கிட்ட வரல. விஜய்க்கு அரசியல் தெரியாது,
மக்கள்கிட்ட போய் மக்களை போய் சந்திச்சாருன்னா மக்கள் வந்து விஜய்க்கு அரசியல் சொல்லி கொடுப்பாங்க. மக்களை சந்திக்க ஆட்டோமேட்டிக்காவே நீங்க அரசியல் கத்துக்கலாம். அதையும் விஜய் வந்து செய்ய தவறார். விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, நட்சத்திரம், வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை நம்ம எப்படி அண்ணாந்து பாக்குறோமோ அதே மாதிரி அண்ணாந்து பாக்குற ஒரு இடத்துல தான் இருக்காரு. எங்கேயுமே போற ஒரு சூழ்நிலையிலே விஜய் இல்லை. விஜய் கட்சி மேல ஒரு பெரிய செல்வாக்கு இருந்துச்சு. இன்னைக்கு போக போக பாத்தீங்கன்னா விஜய் கட்சி மேல இருக்கிற செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைஞ்சிட்டு வருது. இப்ப பாண்டிச்சேரியில் அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா காங்கிரஸோட இல்ல என்ஆர் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா நிச்சயமா சாலிடா வந்து பாண்டிச்சேரியில் ஒரு இடத்த பிடிச்சிருக்க முடியும். நல்ல ஒரு சீட்டை வந்து பாண்டிச்சேரியில் பிடிச்சிருக்க முடியும். 30 தொகுதி தான். ஆனா பாண்டிச்சேரியில் இந்த சின்ன கால்குலேஷன் கூட அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அங்க நடந்தது என்ன அப்படின்னா 30 தொகுதிக்கு முதல்ல வேட்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2 பேரை வந்து அதுல இருந்து கலட்டி விட்டுட்டு ஏதோ பார்த்தீங்கன்னா நேமம் மக்கள் கழகமோ ஏதோ ஒரு கழகத்துக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. லெட்டர் பேட் கட்சி எதுக்கு தான் பண்ணாங்கன்னு தெரியல. அங்க வந்து இது ஒரு கூட்டணியா, இது தேவையா அப்படின்னு எல்லாருமே விமர்சனம் பண்றாங்க. டிவிக்கேவே ஒரு நட்சத்திர அந்தஸ்துள்ள ஒரு கட்சியா பார்க்கும்போது நேமம் வெற்றிக்க ஏதோ ஒரு கழகம், என்ற பேர் கூட சரியா தெரியல, ஏதோ அந்த கட்சிக்கு 2 சீட்டு கொடுத்து கூட்டணின்னு சொல்றது உண்மையாலுமே சொல்றேன் விஜயினுடைய செல்வாக்கு சரிஞ்சிருச்சுங்கிறது தான் உண்மை. 30 சீட்டுக்கே இடம் இல்லை. இங்க 234 சீட்டு. நாங்கள் எல்லா தொகுதியிலையும் போட்டிடுவோம், தனித்து போட்டிடுவோம். இதெல்லாம் வந்து மேடை ஏறி பேசுறதுக்கு சரியா வரும். ஆனால் அதுக்கான செயல்பாடு வேணும். அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான உழைப்பை கொடுக்கணும். அந்த உழைப்பு அது விஜய் கிட்ட இல்லவே இல்லை. விஜய் வந்து இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக எப்படி இருப்பாரோ அதே மாதிரி சூப்பர் ஸ்டாராக இருந்துகிட்டு இருக்காரு. அதனால தான் இப்படி சிக்கல். நாளைக்காவது பார்த்தீங்கன்னா 234 தொகுதிக்கும் வேட்பாளர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மகாபலிபுரம் நட்சத்திர ஹோட்டலில் பிடிச்சிக்கிட்டாரு. நோன்பு கஞ்சி திறக்கணும்னா அங்கே மகாபலிபுரம் நட்சத்திர ஹோட்டலு. இந்த கரூரில் இறந்த குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதே அந்த ஹோட்டலுக்கு வந்து வர வச்சு அங்கே ரூம் போட்டு கொடுத்து தங்க வச்சு அந்த 41 பேர் குடும்பத்தையும் அந்த ஒவ்வொரு ரூமா போய் வந்து விஜய் பார்த்துருக்காரு. இதெல்லாம் எங்கேயுமே நடக்காது, உலகத்திலே நடக்காது. இதெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு அரசியல் தலைவராக வந்ததுக்கு அப்புறம் சார் மக்களாக நீங்கள் இறங்கி நின்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும். அது விஜய் செய்ய மாட்டேங்கிறார். ஒன்றுமே இல்லை. துணை முதலமைச்சர் கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு காணொலி பார்த்தேன். ஏதோ ஒரு டீ கடையில் அவளோட சகாக்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நின்று டீ குடிச்சிக்கிட்டு இருக்காரு. சாதாரணமாக டீ குடிச்சிட்டு இருக்காரு. அன்பில் மகேஷ் பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஒரு பேக்கரி ஷாப்பில் நின்று ஃப்ரெண்டோட வந்து பன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. யதார்த்தமாக அரசியல்வாதிகள் வந்து மக்களோட மக்களாக தான் இருக்காங்க. அதுவும் குறிப்பாக இப்போ தேர்தல் நேரம்னும் போது ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் அப்படின்னு நினச்சி டார்கெட் பண்ணி எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. ஆனால் எதை பற்றியுமே கவலைப்படாமல் அசால்ட்டாக அது என்ன மாதிரியான மனநிலைன்னு தெரில. அது சுத்தமாகவே அரசியலுக்கு பொருந்தாது. விஜய் அரசியலுக்கு வந்து அன்ஃபிட்டு. நாளைக்கு வேட்பாளர்கள் பாருங்க, 234 தொகுதி அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னா பெரிய விஷயம். ஏன்னா வேட்பாளர்கள் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைக்கு தெரியும் இது என்ன நடக்க போகுதுன்னு. வேட்பாளர் இல்லையா, இல்லைன்னா புஷியானந்த் வந்து காசு கேட்கறதுனால யாரும் போட்டியிட முன் வரலையா? சார் யார் சார் காசு கொடுப்பா? 5 கோடி ரூபா கொடுக்கணுங்கிறாங்க. புஷியானந்துக்கு 2 கோடி ரூபா கொடுக்கணுங்கிறாங்க. பெரிய லெவலில் பேரம் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. தாவேக்கா வாழ்கன்னு சொன்னவங்கலாம் இன்னைக்கு தாவேக்கா ஒளிகன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பாண்டிச்சேரியோ ஏதோ இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு ஒரு அதாவது கட்சியினுடைய உறுப்பினர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த கட்சி துண்டு, அந்த ஐடென்டி கார்டு எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டு தாவேக்கா ஒளிக புஷியானந்த் ஒளிக, தாவேக்கா ஒளிக புஷியானந்த் ஒளிகன்னு கத்திட்டு போறாரு. அதாவது சார் 5 கோடி ரூபா கொடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சது 50 கோடி ரூபா கையில் இருந்தால் தான் 5 கோடி போனால் போதும்னு கொடுக்க முடியும். அப்படி 5 கோடி கொடுக்கக்கூடியவங்க தாவேக்கா கட்சியில் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 10 பேர் இருப்பாங்களா? 15-20 பேர் இருப்பாங்களா? அதுக்கு மேலே ஆட்கள் கிடையாது. அப்படின்னும் போது இதெல்லாம் எப்படின்னா புஷியானந்த் காசு கேட்கறதுனால தான் வந்து வேட்பாளர்கள் இல்லைன்னு கிடையாது. உண்மையாலுமே வேட்பாளர்கள் இல்லை, சரியான வேட்பாளர்கள் இல்லை. ஒரு வேட்பாளர் அப்படின்னா அவர் அந்த வேட்பாளர் செலவழிக்கணும், தொகுதிக்கு செலவழிக்கணும். இன்னைக்கு எலெக்ஷன் டயத்தில் அவர் செலவழிக்கணும். அதுக்கான காசு அவர்கிட்ட இருக்கணும். எல்லா கட்சிகளும் அதை எதிர்பார்க்கத்தான் செய்கிறாங்க. விஜய் வந்து இந்த மாதிரி நேரத்தில் என்னன்னா விஜய் வந்து இறங்கி நான் வந்து எல்லாம் செலவு பண்ணுறேன், நான் வந்து உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு தோல் மேலே கை போட்டு ஃபோட்டோ எடுத்து எல்லாருக்கும் வந்து அந்த ஃபோட்டோவை கொடுத்து இதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் இடத்துக்கு வரேன், நான் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு சூறாவளி பிரச்சாரம் பண்ணி காசு செலவழித்து எல்லாம் பண்ணாருன்னா நிச்சயமாக வந்து அந்த வேட்பாளருக்கு ஒரு மரியாதை இருக்கும். அந்த தொகுதியில் ஓரளவுக்கு வந்து விஜய்க்கு வந்து ஒரு செல்வாக்கு உருவாகும். விஜய் வந்து எப்படின்னா அவரோட காசை இறக்குறதுக்கு தயாராகவே இல்லை. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜேபிஆர் காலேஜ் மருமகன், இப்படிதான் வந்து காசு செலவழிக்கிறாங்களே தவிர விஜய் தன்னோட சொந்த பணத்தை இதுவரைக்கும் டிவிகே கட்சிக்கு இறக்கவே கிடையாது. அவர் சேஃப் கேம் ஆடணும்னு நினைக்கிறாரு.
அந்த சேவ் கேம்லாம் அரசியலில் நடக்காது. அரசியல் அப்படின்னா நீங்கள் முதல்ல வந்து இறங்கணும் சார். இறங்கி மக்களோட மக்களாக வந்தால் தான் உங்களை வந்து தலைவராக ஏற்றுப்பாங்க. இது வரைக்கும் தலைவர்களாக இருந்தவங்க எல்லாருமே மக்களோட மக்களாக இருந்தவங்க. நீங்கள் அண்ணாலேருந்து கலைஞர்லேருந்து ஜெயலலிதாலேருந்து எம்ஜிஆர்லேருந்து எல்லாருமே பாருங்களேன் மக்கள் தலைவர்கள். அந்த அந்த செல்வாக்கு வந்து வரணும். அந்த செல்வாக்கு இவருக்கு வந்து ஒரு அரசியல் தலைவராக இல்லை. ஒரு சினிமா நடிகராக விஜய்க்கு வந்து பெரிய செல்வாக்கு இருக்கு. ஆனால் ஒரு அரசியல் தலைவராக அந்த செல்வாக்கு இன்னும் விஜய் அடையலை. அந்த புகழை விஜய் இன்னும் அடையலை. அதான் உண்மை. அந்த புகழை வச்சு ஜெயிக்கலாம்னு நினைக்கிறது பகல் கனவாக தான் நம்ம பார்க்க முடியும். அதனால தான் வந்து இந்த சிக்கல். நாளைக்கு வந்து வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிறாரு. நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில் இருக்க 5 தொகுதிகளுக்கு வந்து பிரச்சாரம் போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு நாளில் வந்து ஒரு தொகுதியை முழுக்க கவர் பண்ணுறதே கஷ்டம். இவர் வந்து 5 தொகுதியை வந்து கவர் பண்ண போகிறதா சொல்கிறார் இல்லையா? அது எப்படி எடுத்துக்கிறது? அவர் வந்து முழுக்க ஒரு நாள் ஒரு தொகுதியை முழுக்க கவர் பண்ணணும்னா கவர் பண்ணணும். எல்லா வேட்பாளர்களும் வந்து கவர் பண்ணுவாங்க. தெரு தெருவாக இறங்கி நடக்கணும். அதாவது வந்து வீடு வீடாக போய் ஓட்டு கேட்கணும். அந்த வீட்டில் வந்து ஒரு பாட்டி இருக்காங்கன்னா அவங்கள போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கெஞ்சணும், கதறணும். நான் உங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொல்லணும். எப்படியாவது எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லணும். அவங்க மோர் கொடுப்பாங்க குடிக்கணும், அவங்க தண்ணி கொடுப்பாங்க குடிக்கணும், அவங்க டீ கொடுப்பாங்க குடிக்கணும். எல்லாம் மக்கள் வந்து இப்போ திடீர்னு ஒரு மோரை கொடுத்து குடிங்கன்னு சொன்னால் விஜய் வந்து குடிப்பாரா? முதல்ல விஜய் வந்து வேனை விட்டே இறங்க போகிறதில்ல. எப்படி வந்து ஒரு நாள் 5 தொகுதி எப்படி சார் பிரச்சாரம் பண்ண முடியும்? ப்ராக்டிக்கலாக நம்ம பேசணும்னா அப்படின்னா அவர் வந்து என்னென்னா ஷெட்யூல் பெரம்பூரில் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா கொளத்தூர், வில்லிவாக்கம், அண்ணா நகர், நம்ம விருகம்பாக்கம்னு 5 தொகுதிக்கு வந்து ஷெட்யூல் போட்டிருக்காரு. நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கே வராருன்னு வச்சுக்கோங்களேன். 5 மணிக்குள்ள இதெல்லாம் முடிச்சுட்டு போறாரு. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில சென்னை டிராஃபிக் உள்ள விஜய் வந்து 5 தொகுதிக்கு முதல்ல போக முடியுமா? டயத்துக்கு நிச்சயமா போக முடியாது. ஒரு பெரம்பூர் போனார்னா பெரம்பூர்ல இருந்து ஆரம்பிக்கிறார் பிரச்சாரத்தை. பெரம்பூர்ல அவரே நிற்கிறார் அப்படின்னும் போது அவரோட தொகுதி அப்படின்னும் போது அதுல ஜாஸ்தி கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டி வரும். சும்மா போய் கேரவன்ல கையை காமிச்சா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. முக்குக்கு முக்கு நிற்கணும், வீதிக்கு வீதி இறங்கி நடக்கணும், மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கணும். அதாவது ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு நாளைக்கு 4-5 சட்டை மாற்றுவாங்க. ஏன்னா வந்து இப்போ வெயில் காலம் பயங்கரமாக வேர்த்து கொட்டும். சட்டையெல்லாம் துப்பக்காடாக நினைஞ்சிரும். உடனே கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே ஏறி வேற சட்டை மாற்றுவாங்க. இப்படி வந்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க சார். டீ குடிக்க டைம் இருக்காது, சாப்பிட்ற டைம் இருக்காது, இல்லை சுகர் பேஷண்ட்டாக இருப்பாங்க, வேற உடல் பலவீனங்கள் ஏதாவது இருக்கும். எல்லாத்தையும் மீறி வந்து இந்த 25 நாள் ஒரு உழைப்பு போடுறாங்க பார்த்தீங்களா? அந்த உழைப்புங்கிறது அசூர உழைப்பாக இருக்கும். இது வரைக்கும் விஜய் வந்து 2 வருஷமா வீட்டுக்குள்ளே இருந்துட்டாரு, ஏசி அறைக்குள்ளே இருந்துட்டாரு, தனி விமானம் அது இதுன்னு இருந்துட்டாரு. ஆனால் இப்பயாவது வந்து விஜய் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி புரிஞ்சு இறங்கி ஒர்க் பண்ணாருன்னா அட்லீஸ்ட் குறைஞ்சது நிச்சயமா வெற்றி வாகை சூட முடியாது. இந்த தடவை முதலமைச்சராக வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அட்லீஸ்ட் நான் இப்படியெல்லாம் பண்ணார்னா அவருக்கு அவர் தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா அவர் தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்காது. ஸோ நீங்கள் வந்து கேரவனில் கிளம்பி நீங்கள் வந்து இந்த கேரவன் எங்கே போகும்? சந்துக்கு போகுமா? சின்ன சின்ன தெருவுக்குள்ளே போயிருமா? பெரம்பூர்லாம் எப்படி ஏரியா தெரியுமா உங்களுக்கு? இந்த கிளிக்கூடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி குட்டி வீடா ஏகப்பட்ட ஜன நெருக்கமான ஏரியா. அந்த பூர்வக்குடி மக்கள் இருக்கிற ஏரியா அது. அந்த பெரம்பூர்ல 3 லட்சம் ஓட்டர்ஸ் இருக்காங்க. அதுல வந்து போலிங் 60-65% தான் ஆகும். அப்படி பார்த்தா ஒரு 2 லட்சம் தான் இது வரைக்கும் அதிகமா போலிங் ஆயிருக்கு. ஸோ 2 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டு போடுறதுக்கு வர்றாங்க ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும். அது வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் விஜய் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. இளைஞர்கள் வந்து விஜய்க்கு வந்து விஜய் வர வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. உண்மையா பார்த்தீங்கன்னா ஒரு 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 குரூப் பீப்புள், அதாவது 18லேருந்து 29 வயசு வரைக்கும் இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த குரூப் இளைஞர்கள் வந்து விஜயை வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. விஜய் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. விஜய் அரசியலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. குருட்டுத்தனமான ஆதரவாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் அப்படி ஒரு ஆதரவு விஜய்க்கு இருக்குங்கிறது தான் உண்மை. ஆனால் அதை பயன்படுத்திக்கணுமா இல்லையா? அதை வந்து பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாருங்கிறது தான் இங்கே உண்மை. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு தொகுதியாக இப்போ நீங்கள் போயிட்டு வரணும்னா அதுக்கு கால அவகாசம் தேவைப்படும். குறிப்பாக சென்னை மாதிரி இடங்கள்ல விஜய் மாதிரி கேரவன் பெரம்பூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொளத்தூர் போகுது, கொளத்தூர்லேருந்து வில்லிவாக்கம் போகுது, வில்லிவாக்கத்துலேருந்து அண்ணா நகர் வருது, அண்ணா நகர்லேருந்து விருகம்பாக்கம் வருது. ஓகே, ரூட் மேப் எல்லாம் ஓகே. ஆனால் இது இந்த டயத்துக்குள்ள 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ள இந்த டயத்துக்குள்ள விஜய் வந்து எல்லா ஏரியாவும் போய் பிரச்சாரம் பண்ணுவாரா? சரி, அப்படி போறாருன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல தான் நின்று பேச முடியும். ஏதாவது ஒரு பாயிண்ட், பெரம்பூர்ல ஒரு பாயிண்ட், அண்ணா நகர்ல ஒரு பாயிண்ட், விருகம்பாக்கத்துல ஒரு பாயிண்ட், அப்படிதான் பேச முடியும். பேசுவாரான்னு தெரியல. முதல்ல பேசுவாரான்னு 2 வார்த்தை இல்ல கையை காட்டிக்கிட்டே போறாரான்னு தெரியல. அப்படி போனா எங்க போக முடியும்? சந்து புந்துல இந்த கேரவனை கொண்டுட்டு போக முடியுமா? நீங்க வந்து நார்த் மெட்ராஸ்ல ஜெயக்குமார்லாம் பாத்தீங்கன்னா சார், ராயபுரத்துல அவரெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிளு, ஒரு
சைக்கிள் ரிக்ஷா, ஒரு மீன்பாடி வண்டி, ஒரு போட்டு, இந்த இந்த போட் இருக்கும்ல, ஸ்ட்ரீம் போட்டு, இப்படி எல்லா வடிவமும் ரெடியாக வச்சிருப்பாரு. அது இனோவா கார் ரெடியாக நிற்கும். அதாவது சைக்கிள்னா டக்குன்னு பின்னாடி கேரியரில் ஏறி உட்காந்துட்டு நடக்க முடியாது, எல்லா இடத்துக்கும் நடக்க முடியாது. டக்குன்னு ஒருத்தன் ஓட்டுவான், டக்குன்னு சந்து சின்ன 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 இடங்கள்ல சைக்கிள் ரிக்ஷா போகாது. அவ்வளோ சின்ன இடங்கள்லாம் ராயபுரம் இந்த ஏரியால எல்லாம் இருக்கு, அது போவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைக்கிள் ரிக்ஷாவில் போகிற இடத்துல சைக்கிள் ரிக்ஷாவில் போவார். மீன்பாடி வண்டி அதில் நின்றுட்டு போவார். போட்டு எதுக்கு வச்சிருக்கா தெரியுமா? ஸ்ட்ரீம் போட்டு. அந்த கரையோரமாக சில மக்கள் இருக்காங்களா, அவங்கள வந்து இந்த கரையோரமாகவே அந்த போட்டு போயிட்டு இருக்கோம், அவர் காமிச்சு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு கேட்டுட்டு போவார். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஆல்ரெடி அமைச்சராக இருந்தவங்க ஜெயிச்சவங்களே பண்றாங்க. அப்படி இருந்து அப்படி உழைப்பை கொடுத்து அப்படி ஜெயிச்சதுனால தான் அந்த இடத்துக்கு அவங்களால வர முடிஞ்சிச்சு, அந்த அந்த இடத்த அவங்களால தக்க வச்சுக்க முடிஞ்சிச்சு. சினிமாவில் வந்து விஜய் வந்து கடுமையான உழைப்பாளி, அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. கிட்டத்தட்ட 69 படத்தில் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாராக இருக்காரு, ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்காரு. அவருக்கான வியாபாரம் எல்லாமே இருக்கு அவருக்கு, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அது காரணம் என்னன்னா அதில் அங்கே உழைப்பை போட்டார் விஜய். அந்த உழைப்பை இந்த விஜய் அரசியலுக்கு போடலை அப்படிங்கிறதா உண்மை. அரசியலும் சினிமாவும் ஒன்று நினைச்சு வந்தாரா அப்படின்னு தெரியல, அரசியல் தெரியாம வந்துட்டாரா அப்படின்னு தெரியல, அரசியலே தெரியலையா அப்படின்னு தெரியல, எதுவுமே தெரியல. ஒண்ணுமே இல்லை சார், நீங்க வந்துட்டீங்க, இவ்வளவு தூரம் வரவேற்பு இருக்குன்னும் போது நீங்க மக்கள்கிட்ட போங்க சார். மக்கள்கிட்ட போனீங்கன்னா மக்கள் உங்களை வந்து நேசிக்கிறாங்க, உங்களை அன்பு காட்டுறாங்க, உங்களை அரவணைக்கிறாங்க, அரவணைப்பாங்க. ஆனா அதை வந்து விஜய் வந்து செய்ய தவறாரு அப்படின்னும் போது, ஒரு நாளைக்கு 5 தொகுதி பிரச்சாரத்துக்கு சென்னை சிட்டிக்குள்ள வந்து விஜய் மாதிரி ஆள் போக முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். சரி, ஒரு நாளைக்கு 5 தொகுதி நீங்க போறீங்கன்னு வச்சுக்கிட்டா 10 நாளைக்கு 50 தொகுதி போகலாம், 20 நாளைக்கு வந்து ஒரு 100 தொகுதி போகலாம். 234 தொகுதி இருக்கு. கிராமமா போகணும், இன்னும் குக்கிராமம் எல்லா இடங்களுக்கும் போகணும், ரூரல் ஏரியாவுக்கு போகணும். இன்னைக்கு சிட்டியில தான் வந்து டிவிக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. அர்பன் ஏரியா, ரூரல் ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய செல்வாக்கு இல்லை. அப்படின்னும் போது அவங்க கிட்ட எல்லாம் எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க? இங்க விஜய் கட்சி டிவிக்கே பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரே முகம் சார். இப்போ ஒரு முகம், விஜய் தான் முகம், வேற யாருமே இல்லை, விஜய் தான் முகம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அப்படின்னா அங்கே அவர் தலைமையிலேருந்து, உதயநிதி ஸ்டாலின்லேருந்து, நேருலேருந்து, அதாவது பெரியசாமியிலிருந்து, இப்போ டிஆர் பாலுலேருந்து, ஆராசாலேருந்து எத்தனை தலைவர்கள் இருக்காங்க பாருங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போவாங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அந்த கட்சி அது அதே மாதிரி ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி எல்லா தலைவர்களும் இருக்காங்க, அவங்க போவாங்க. எடப்பாடியே எல்லா பக்கமும் இறங்கி போய் பயங்கரமா பிரச்சாரம் பண்றாரு சார். மயிலாப்பூர்ல போய் இப்போ வந்து இன்னைக்கு வந்து தமிழிசைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாரு. ஏன் பண்றாரு? அவருக்கு என்ன தேவை இருக்கு? வேணாம், அது கூட்டணி கட்சி தானே நினைச்சு ஒதுங்கி இருக்கலாம்ல. நம்ம ஜெயிக்கணும், அந்த நம்ம வந்து அந்த அந்த சேரை அடையணும் அப்படின்ட்டு ஒரு வெறித்தனமா உழைக்கிறாங்க சார். எல்லாருமே வெறித்தனமா உழைக்கும் போது இது வரைக்கும் வந்து எதுக்குமே வந்து வேட்பாளர்களை அனௌன்ஸ் பண்ணல, பிரச்சாரத்துக்கு வரல, எதுவுமே கிடையாது. எல்லாம் வரப்போறாருன்னு இருக்கு. சரி, ஓகே, இந்த 10 நாள் நீங்க வந்து இல்லை, இந்த 20 நாள் வந்து தூங்கவே முடியாது சார். உண்மையா தூங்க முடியாது, 2 மணி நேரம் தூங்க முடியாது. அப்படி தூங்காம ஒரு உழைப்பை கொடுக்குறாங்க இன்னைக்கு அரசியல்வாதிகள். நம்ம வந்து 1000 விமர்சனம் பண்றோம், வெள்ளையும் ஜெல்லையும் போடுறாங்க, ஏசி கார்ல போறாங்க, மாளிகையில் இருக்காங்க, விமானத்துல போறாங்க, எல்லாம் இருக்கு. ஆனா இந்த நேரத்தில் அவங்க கொடுக்குற உழைப்புன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் விஜயால கொடுக்க முடியுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கொடுக்க முடியாது. ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு வருவார், மறுநாள் வரமாட்டாரு அப்படிங்கிறத என்னோட கால்குலேஷன். ஒரு 4 நாள் தொடர்ந்து வந்தால் 4வது நாள் 5வது நாள்லேருந்து வரமாட்டாரு, இல்லை 7 நாள் தொடர்ந்து வந்தால் நடுவில் பிரேக் பண்ணுவார். ஒரு 4 நாள் வந்து 2 நாள் பிரேக் பண்ணி திருப்பி 4 நாள் வந்து 2 நாள் பிரேக் பண்ற சூழ்நிலை பெருக்கு 25 நாள் தான் இருக்கு. இந்த 25 நாளைக்குள்ள 234 தொகுதிக்கு நீங்க போகணும். இப்போ இங்கே இருக்கிற டிவிகேல என்னன்னா உங்க முகம் மட்டும்தான் இங்கே டிவிகேல இருக்கு, வேற எதுவும் யாருமே கிடையாது. புஷி போய் கேட்டா கொடுத்துருவாங்களா? ஆதவர்ஜுனா போய் கேட்டா கொடுத்துருவாங்க, ஓட்டு போட்டுருவாங்களா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நிர்மல் குமாரை யாருக்கா தெரியுமா? அருண் ராஜாவை யாருக்கா தெரியுமா? விஜய் தான் தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்க தானே உங்க உழைப்பை கொடுக்கணும், நீங்க தானே உங்க வேட்பாளரை தட்டி கொடுக்கணும், நீங்க தானே உங்க வேட்பாளரை வந்து தோல்ல கையை போட்டு நீங்க என்னோட வேட்பாளர் நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லணும், அந்த தொகுதிக்கு போய் சொல்லணும்ல. விஜயகாந்த் செஞ்சாரா இல்லையா சார்? விஜயகாந்த் கோவக்காரர் தான், வேட்பாளர்களை வந்து ஸ்ட்ரிக்டா தான் டீல் பண்ணாரு. ஆனா செஞ்சாரா இல்லையா? நிக்க வச்சு, பக்கத்துல நிக்க வச்சு, இந்த தொகுதியிலே என்னோட வேட்பாளர்கள் இவங்க தான் அப்படின்னு சொல்லி கூட பிரச்சாரம் பண்ணாரா இல்லையா? எல்லாருமே பண்ணாங்கன்னும் போது கமலஹாசன் கூட பண்ணாரு, எல்லாரும் பண்ணாங்க. நீங்க இதுல எதையுமே நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்கிற போது வருத்தமான விஷயம் தான் சார். எப்படி பிரச்சாரத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிக்க போறாரு இந்த 25 நாள்னு தெரியல. சென்னையில தான் போட்டி போட போறாரு அப்படிங்கிறது முன்னாடியே முடிவானது தான். ஆனா ஏன் பெரம்பூர் தொகுதியை தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னு பலரும் காரணங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி வந்து பூர்வக்குடி மக்கள் அதிகமா இருக்காங்க,
அதையும் தாண்டி ஏன் பெரம்பூர் வந்து விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்தாங்க? சார் பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வாக்காளர்கள் சார், ஒரு 2 லட்சம் வாக்கு வந்து பதிவாகுது சார். பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ரொம்ப பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க இருக்காங்க, கூலி தொழிலாளர் வந்து ஜாஸ்தி இருக்காங்க. அதனால் இவர் என்ன நினைக்கிறாருன்னா அங்கே படிப்பறிவு ஜாஸ்தி இருக்காது, அங்கே இருக்கிற இளைஞர்கள் வந்து நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அந்த விஜய், அதாவது பாட்டு கேட்குறாங்க, பாட்டு போடுறாங்கல்ல, உங்கள் விஜய் உயிர் என வருவார் அப்படின்னு பாட்டை போட்டால் அந்த பாட்டை கேட்டுட்டு நமக்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்க. அந்த விஜய் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து விரும்புகிறாங்க. யங்ஸ்டர்ஸ் 18லேருந்து ஒரு 30 வயசு உள்ளவங்க வந்து விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. அது அவங்க போட்டுருவாங்க. அப்படி உள்ள ஓட்டுகளை நம்ம வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிசிஎம்னு சொல்லுவாங்க, அதாவது தலித்து, கிறிஸ்டின்ஸு, முஸ்லீம்ஸு, தலித்தவங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க சார் அங்கே அந்த பெரம்பூர் ஏரியாவில். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க, அதுலேயும் தலித் கிறிஸ்டின்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க, ஆங்கிலோ இண்டியன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் சிறுபான்மையர் முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க. இது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பர்மாலேருந்து வந்தவங்க நிறைய பர்மா அகதிகள் வந்து இருக்கிறாங்க அங்கே வந்து சர்மா நகர்னு ஒரு ஏரியாவில். ஸோ இது எல்லாம் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கூலி தொழிலாளர்கள், உழைக்கும் வர்க்கம் வந்து நிறைய பேர் அங்கே இருக்காங்கன்னும் போது அவங்க வந்து பெருசாக படிப்பறிவு இல்லாதவங்களா இருப்பாங்க. இந்த மொத்தமாக இந்த சிறுபான்மையர் ஓட்டு வந்து நமக்கு உழுகும் அப்படின்னு அவர் ஒரு விஜய் வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணியிருக்காரு. பெரம்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிற்க போகிறதா அதனால தான் முடிவு எடுத்திருக்காரு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிவிகே வந்து உறுப்பினர்கள் சேர்க்கை அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல ஆன்லைனில், பெரம்பூரில் தான் 40,000 பேர் சேர்ந்துருக்காங்க. ஒரே நாளில் வந்து 40,000 உறுப்பினர்கள் வந்திருக்காங்க. ஸோ பெரம்பூரில் ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குன்னு நமக்குன்னு விஜய் வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணியிருக்காரு. இப்போ பெரம்பூரில் நிற்க போகிறோம் அப்படின்னும் போது பெரம்பூருக்கு போறாரா அப்படின்னு தெரியல. பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறாரு. ஆரம்பிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அவர் தொகுதிக்கு அவர் சுத்தி வரப்போறாரா, ஒரு 10 நாளாவது அவர் தொகுதியில் அவர் நின்னாதான், அவர் சுத்தி வந்தாதான், பிரச்சாரம் பண்ணாதான் அவர் ஜெயிக்க முடியும். அங்க வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே கேண்டிடேட் எல்லாம் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒரே ஒரு பலவீனம் இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா ஏடிஎம்கேல வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து அந்த தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க. ஸோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த பெரம்பூர் தொகுதியில பெரிய வன்னியர் பெல்ட் இருக்காங்களா, பெரிய ஸ்ட்ராங்கான ஓட்டு கிடைக்குமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இதுதான் பிராக்டிக்கலா உண்மை. ஆனா ஏன் வந்து ஏடிஎம்கே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை நிறுத்திருக்காங்க? இது ஒரு சாலிடான இடம். விஜய் நிற்க போறாரு அப்படின்னும் போது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை வந்து நிறுத்தினா அந்த கேண்டிடேட் வந்து நிச்சயமா ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஏடிஎம்கே சைடு கொஞ்சம் வீக், விஜய்க்கு அது வந்து பிளஸ். இப்போ இது வந்து அப்படின்னா இப்போ என்ன சொல்றாருன்னா அந்த பெரம்பூர் மக்கள் கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க? நீங்க பனையூர்லேருந்தே வெளியில வர மாட்டேங்கிறீங்க, பனையூர் விட்டே வெளியில வர மாட்டேங்கிறீங்க, வீட்டை விட்டே வெளியில வர மாட்டேங்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஓட்டு போட்டா நீங்க வந்து எப்படி எங்களுக்கு செய்வீங்க, எங்களோட எப்படி நீங்க இருப்பீங்கன்னு கேட்பாங்கன்றதுனால 2 கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு. 2 கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்து பெரம்பூர்ல ஒரு பெரிய வந்து ஒரு வீடு பங்களாவை வந்து வாங்குறதுக்கு ரெடி பண்ணியிருக்காரு. இப்போ விஜய் வந்து அதை வாங்க போறாரு. அந்த இடத்துல அந்த வீடை வந்து ரெனோவேட் பண்ணி அதுல தான் இனிமே வந்து விஜய் இருக்க போறாரு, பெரம்பூர்ல தான் இருக்க போறாருங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது எப்படின்னா இது வந்து ஒரு கண் துடைப்பு, ஏமாத்துறது வந்து உங்களுக்கு இப்போ வந்து தேன் இருக்குன்னு வச்சுங்களேன், அது எல்லாருக்கும் கொஞ்சம் நக்கி பார்க்கணும்னு ஆசை வரும். அந்த மாதிரி வந்து இந்த தேனை காட்டி மக்களை ஏமாற்றணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணத்தில் அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி மக்கள் மனசில் ஒரு விதைக்கிறது. நான் பெரம்பூரில் தான் இருக்க போகிறேன், என்னை ஜெயிக்க வச்சிங்கன்னா நான் பெரம்பூரில் தான் இருப்பேன், உங்களால் தான் இருக்க போகிறேன், உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன் வந்து விஜய்க்கு இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் மக்கள் நம்புவாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா பனையூர்லேருந்து வீட்டை விட்டு வெளியில் வராதவர் பெரம்பூரில் ஒரு வீடு வாங்கினா கூட, வாங்க போகிறாரு இந்த தேர்தலுக்குள்ளே, வாங்கினா கூட அந்த வீட்டில் விஜய் இருப்பாருங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? சரி, அந்த வீட்டிலே விஜய் இருந்தால் கூட எப்படி வந்து பனையூர் விட்டு வெளியில் வரமாட்டேங்கிறாரோ அதே மாதிரி பெரம்பூரை விட்டு வெளியில் வரமாட்டார், அந்த பெரம்பூர் வீட்டை விட்டு வெளியில் வரமாட்டார். அப்புறம் எப்படி நீங்கள் போய் வந்து விஜயை வந்து சந்திக்க முடியும், விஜயோட வந்து நீங்கள் பேச முடியும்? விஜயால் என்றைக்குமே வந்து மக்களோட மக்கள் தலைவனாக இருக்கவே முடியாது சார். விஜய்க்கு இருக்கிற பாப்புலாரிட்டியே அதுக்கு ஒரு காரணம். விஜயால் சாதாரணமாக போய் எல்லாரோடையும் பேச முடியாது, டீ குடிக்க முடியாது, யார் வீட்லையும் மோர் குடிக்க முடியாது, யாரோடையும் கலந்துரையாடல் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது சார். இப்படி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆர்டி சேகர் இப்போ வந்து எம்எல்ஏவாக இருக்கார், டிஎம்கே எம்எல்ஏ வந்து ஆர்டி சேகர் இருக்காரு. ஸோ அவங்கெல்லாம் ஸ்ட்ராங்கான ஆட்கள், மறுபடியும் அவருக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படின்னா அந்த தொகுதியில் இருக்கிறவங்க, அந்த தொகுதி மக்கள் வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த தொகுதிக்கு
யார் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து நல்லா புரிஞ்சு தான் வந்து ஓட்டு போடுவாங்க. இதுக்கு நம்ம ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, திருவொற்றியூர்ல வந்து போன எலெக்ஷன்ல வந்து சீமான் வந்து நின்னாரு திருவொற்றியூர்ல. அது காரணம் என்ன சொன்னார்னா, அதானி போர்ட் வந்து வரப்போகுது, நான் வந்து இங்க நின்று ஜெயிச்சேன்னா என்னை நீங்க ஜெயிக்க வச்சீங்கன்னா அதானி போர்ட்டை நான் வரவிடாம பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அங்க என்ன நடந்துச்சு, அவர் வந்து பயங்கர கூட்டம் வந்துச்சு. சீமான் போன இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா திபுன்னு கூட்டம் வந்துச்சு. சீமான் வந்து ஜெயிச்சிருவார் அந்த தொகுதியில் திருவொற்றியூர்ல அப்படின்லாம் ஒரு பேச்சு இருந்துச்சு. ஆனால் கடைசியாக நடந்தது என்ன, டிஎம்கே சட்டமன்ற உறுப்பினர் தான் அங்கே ஜெயிச்சாரு. அதாவது வந்து கேபி சங்கர் தான் அங்கே வந்து ஜெயிச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் வந்து எம்எல்ஏவா இருக்கார். ஸோ ரியாலிட்டி, கிரவுண்ட் ரியாலிட்டிங்கிறது அப்படிதான் இருக்கு. இப்போ நட்சத்திரம் வேட்பாளர் அப்படிங்கிறதுனாலே நீங்க ஜெயிச்சிட முடியாது. இப்போ உதாரணம், அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். வானதி சீனிவாசன் எதிர்த்து கமலஹாசன் வந்து நின்னாரு, கமலஹாசன் ஜெயிச்சாரா? சின்ன ஓட்டு டிஃபரன்ஸ் தான், பட் இருந்தாலும் வெற்றி தோல்வி, ஓட்டு டிஃபரன்ஸ் இருந்தா கூட வெற்றி தோல்வி தான் இங்க வந்து நிர்ணயிக்கிறாங்க. கமலஹாசன் வந்து தோத்து போயிட்டார். ஸோ இதெல்லாம் எப்படின்னா, விஜய் ஒரு கால்குலேஷன் பண்றாரு சார். அந்த கால்குலேஷன் சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அவர் மக்களோட மக்களா இறங்கி வேலை செய்யணும். மக்களோட மக்களா வந்து அவர் வந்து மக்கள் நாயகனா மாறணும். அப்பதான் வந்து இவர் வந்து எப்படின்னா இன்னமும் வந்து தளபதியாவே இருக்கிறாரு. அது அந்த சொபிஸ்டிகேட்டடான லைஃப், அதாவது வந்து ஒரு தனி விமானத்துல போறார் சார். நான் கேட்கிறேன், இதுதான் விஜயினுடைய மனநிலை. தனி விமானத்துல போறார் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஸ்டாலின்ல இருந்து எடப்பாடியில இருந்து இப்ப டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு, எடப்பாடி வந்து தனி விமானத்துல போனார். எல்லாருமே பாத்தீங்கன்னா மக்கள் பயணிக்கிற விமானத்துல தான் போறாங்க. அங்க மக்களோட நீங்க பயணிக்கணும் சார். மக்களோட நீங்க பயணிக்காம மக்கள்கிட்ட இருந்து நீங்க தனிச்சு நின்னீங்கன்னா என்னைக்குமே நீங்க வந்து மக்கள் தலைவன் ஆக முடியாது. சினிமாவில் நீங்க ஸ்டாரா இருக்கலாம், ஆனா மக்கள் தலைவன் ஆக முடியாது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் வந்து தனி விமானத்துல போறாரு. அவருடைய கேரவனு, அவருடைய காரு, அவருடைய பங்களா விட்டு வெளியில வராம அந்த லைஃப் ஸ்டைல் இருக்கு பாத்தீங்களா, அது சினிமா நடிகனுக்கு ஓகே, அரசியல் தலைவனுக்கு எந்த காலத்திலையும் ஓகே கிடையாது. அந்த வெற்றிங்கிறது இன்னைக்கு இல்லை என்னைக்குமே விஜய் கிடைக்காதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.